நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் அசர்பைஜானில் இருந்த நேரங்களில் இந்த ஒரு சுற்றுலாவுடைய ஒரு பகுதியாக இந்த மாதிரி நைட் லைஃப் அப்படின்னு சொல்லி அதை காரில் சுற்றி பார்க்குறது ஒரு வகையான அனுபவமாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா முக்கியமான லேண்ட்மார்க் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிற நிறைய பில்டிங்ஸில் இந்த ஒரு முக்கியமான பில்டிங் ஒன்று. இதுக்கு பேர் ஃப்ளேம் டவர். அந்த ஃப்ளேம் டவரை பகலில் பார்க்குறதே ஒரு அழகு தான். அங்கே இருக்கிற அராம்கோ மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட் ஆயில் கம்பெனி அவங்களுடைய பில்டிங் தான் இது. இந்த 3 பில்டிங்குமே ஒரு ஃப்ளேம் மாதிரி இருக்கும். ஒரு நெருப்பு, ஒரு பர்னர்லேருந்து வர நெருப்பு மாதிரி அதோடய ஃப்ளேம் மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரொம்ப 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 உயரம், 180 மீட்டர், 165, 70 மீட்டர் அந்த மாதிரி கணக்கு. அந்த பில்டிங்கில் கிட்டத்தட்ட 10,000 எல்இடி ஸ்க்ரீன்ஸை அந்த பில்டிங்கோட முகப்பில் பதிச்சிருக்காங்க. இதை நைட்டில் ஒரு ஷோவாக, எல்இடி ஷோவாக அது பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு ஃப்ளேம் மாதிரி எரியிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆள் அதாவது ஒரு போர் வீரரோ இல்லை அந்த நாட்டோட குடிமகனோ அவங்க அந்த அசர்பைஜானியோட கொடியை வேவ் பண்ணுற மாதிரி, அவங்க கொடியை வச்சு ஒரு தேசப்பற்றை காட்டுற மாதிரி ஒரு நிகழ்வுகள் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம்தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஈவினிங் சன்செட் ஆனதுக்கப்புறமா அதுலேருந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. நீங்கள் பாருங்கள், எதாவது தெரியுதுங்களா? உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஃப்ளேம் டவர். 3 பில்டிங் இருக்கும் ஒரே மாதிரி. இது ஃப்ளேம் டவர். நன்றி, வணக்கம்.